الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله நவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டு முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதல் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாயத் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், மன் ஸல்லா அலைய ஃபீ யௌமின் அல்ஃப மர்ரத்தின் லம் யமுத் ஹத்தா யரா மக்அதஹு மினல் ஜன்னah அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யார் என் மீது 1000 தடவைகள் ஸலவாத் கூறுகிறார்களோ அந்த மனிதன் சுவர்க்கத்தில் தான் இருக்கும் இடத்தை காணும் வரை மரணிக்க மாட்டார். அப்படி என்றால் தினமும் நாங்கள் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம அன்னவர்கள் மீது 1000 தடவைகள் ஸலவாத் கூறுவோமேயானால் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய இடத்தை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் அலைக யா சய்யதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹிஜ்ரி 1447வது வருடத்தின் ரபியுல் அவ்வல் மாதத்தின் கடைசி ஜுமாவிலே நாம் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அன்னவர்களுடைய முபாரக்கான விலாதத், பிறப்பு, வாலிபம், முஅஜிசாக்கள், நற்குணங்கள், அற்புதங்கள், இப்படி பல விடயங்களை பல மீலாதுடைய மஜ்லிஸ்கள்ல பல ஹுதுபாக்கள்ல பயான்கள்ல நாங்கள் செய்மெடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். முழு வருடமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழ் முழு உலகத்திலும் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதை யாராவது நிறுத்துவதற்கு நாடினாலும் நிறுத்த முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே எவ்வளவு தான் முயற்சிகள் செய்யப்பட்டாலும் முழு உலகத்திலும் ஒவ்வொரு வருடமும் சென்ற வருடத்தை விட அதிகமாகத்தான் மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடிய ஒரு காட்சி. எவ்வளவு குறைப்பதற்கு முயற்சி செய்தாலும் அல்லாஹ் யாருடைய புகழை உயர்த்தி விட்டானோ அந்த புகழை முழு உலக சமுதாயமும் சேர்ந்தாலும் அந்த புகழை குறைக்க முடியாது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஅஜிசாக்கள், அற்புதங்கள், நற்குணங்களை எல்லாம் நாங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இன்றைய ஹுத்பாவினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நற்குணங்களில் ஒரு குணத்தின் சில விடயங்களை மாத்திரம் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஹஜ்ரத் அப்துல்லா ஹவுசனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஷாம் நகரத்திலே இருக்கக்கூடிய ஹல்ப் என்று சொல்லக்கூடிய ஹலப் என்று சொல்லக்கூடிய இடத்துல முஅத்தினே ரசூல்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முஅத்தினாக இருந்த ஹஜ்ரத் சையதுனா பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நான் என்னுடைய முலாகாத் சந்திப்பு ஏற்பட்டது. நான் அவர்களை சந்தித்தேன். அப்பொழுது நான் அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய செலவுகளை பற்றி வினவினேன். எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செலவு செய்வார்கள். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய செலவீனங்கள் எவ்வாறு என்றால், எது தன்னிடத்தில் இருக்கின்றதோ அதை அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். மேலும் இதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம் வழங்கியிருந்தார்கள். யார் சொல்றா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யாராவது ஒரு மனிதர், ஆடை இல்லாத மனிதர் வந்தால் அவருக்கு ஆடையை கொடுப்பார்கள், உணவையும் வழங்கி விடுவார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னிடம் இல்லாவிட்டாலும் மற்ற மனிதர்களிடம் இருந்து கடனாக பெற்றாவது கேட்கக்கூடியவருக்கு நிறைவேற்றி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான ஒரு பழக்கம் என்ன? அன்னவருடைய சன்னிதானத்திற்கு, அவங்களோட முபாரக்கான சபைக்கு யாராவது வந்து எதையாவது கேட்டால் இல்லை என்ற வார்த்தை என்பது கிடையாது. இல்லை என்ற வார்த்தை பெருமானாருடைய சன்னிதானத்தில் கிடையாது. யாருக்குமே இல்லை என்று கூற மாட்டார்கள். எதை கேட்டு வந்தாலும் தனக்கு இல்லாவிட்டாலும் கடன் பெற்று கொடுக்கக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இவ்வாறு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து கூறுகிறார்கள், ஒரு நாள் ஒரு முஷ்ரிக், முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் என்னிடம் வந்தார். வந்து சொன்னார், பிலாலே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு ஏதாவது கடன் தேவை இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கடன் தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள். என்னிடம் அதிகமாக காசு இருக்கிறது, செல்வங்கள் என்னிடம் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்து உதவுவேன், கடனாக கொடுப்பேன் என்று ஒரு முஷ்ரிக், முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் வந்து சொல்றாரு. பின்பு பெருமானாருடைய அனுமதியோடு நானும் என்ன செய்வேன், யாருக்காவது ஏதாவது தேவை இருந்தால் இந்த மனிதரிடம் போய் கடனாக பெற்று அதை மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனிதராக இருந்தேன். ஒரு நாள் திடீர் என்று இந்த முஷ்ரிக், இந்த முஸ்லிம் அல்லாத மனிதர், கடன் கொடுக்கக்கூடிய மனிதர் சில முதலாளிகளை அழைத்துக் கொண்டு என்னிடம் வந்தார். வந்து என்னை மிகவும் தரம் குறைவாக பேசினார். யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்னிடம் வந்து மிகவும் தாறுமாறாக என்னை பார்த்து அவர் என்ன செய்தார்? வசனை பாடினார். மிகவும் மோசமான முறையில் என்னை திட்டினார். திட்டியதன் பின்னால் கேட்டாரு, கடன் திருப்பி கொடுப்பதற்காக வாக்களித்த நாள் நினைவிக்குதா? அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்றான், ஆம், அது மிகவும் சமீபமாக இருக்கிறது. எந்த திகதியிலே திருப்பி கொடுப்பதாக வாக்களித்தார்களோ 4 நாட்கள் பேலன்ஸ் செய்யுது. 30ஆம் தேதி தாரேண்டா 26ஆம் தேதியே வர்றாரு, வந்து சொல்றாரு, டைமுக்கு டேட்டுக்கு நீங்க எனக்கு தராவிட்டால் நான் உன்னை திரும்பவும் அடிமையாக ஆக்கி விடுவேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் அடிமையாக இருந்தார்கள். பின்பு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து உரிமை செய்தார்கள். இந்த முஷ்ரிக் வந்து என்ன கூறுகின்றான், திரும்பவும் சரியான திகதியில் அந்த கடன் தொகையை நீர் வழங்காவிட்டால் உன்னை திரும்பவும் ஆடு மேய்ப்பவனாக மாற்றி விடுவேன். எவ்வாறு நீ முன்னால் ஆடு மேய்த்தாயோ அதே போல திரும்பவும் ஆடு மேய்க்க வச்சிருவேன். அதனால டைமுக்கு தந்துடணும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவலையோட வாராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய முபாரக்கான சன்னிதானத்திற்கு வருகின்றார்கள். வந்து அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி வழங்கப்பட்டவுடன் உள்ளே நுழைகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடம் சொல்றாங்க, இப்படிதான் மனிதர் வந்து இப்படி கேட்டாரு, என்னைட்டையும் எதுவுமே இல்லை யார் ரசூலல்லாஹ், தாங்களிடம் எதுவும் இல்லை யார் ரசூலல்லாஹ், எனவே எனக்கு நீங்க அனுமதி தாருங்கள், முஸ்லிமான மனிதர்களிடம் போய் நான் கடன் பெற்று கொடுக்க வேண்டிய ஹக்கை மனிதர் அந்த முஷ்ரிக்குடைய கடனை நிறைவேற்றி விட வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடம் இரவு நேரத்துல அனுமதி பெற்று விட்டு போறாரு. காலையில சுபவுக்கு போறோம், நாங்க முஸ்லிம்கள்ட்ட போயிட்டு எங்களுக்கு கடன் ஈக்குது, எப்படி நாங்க எடுத்து கொடுத்து உதவிக்கிறோம், அதனால நீங்க கடன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி முஸ்லிம்களிடம் போய் கேட்போம் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுமதி பெற்று விட்டு போறாங்க. இரவுல தூங்கியதற்கு பின்னால் காலையில எழுப்பி சுபவுக்கு போறோம், போயிட்டு நாங்க மக்கள்கிட்ட கேட்போம், முஸ்லிம்கள்ட்ட போய் கேட்போம்னு சொல்லி இரவுல வீட்டுக்கு போய் சுபவுல வராங்க. வரக்கூடிய நேரத்துல சுபவுடைய தொழுகைக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. போவதற்கு நாடுகிறார்கள், முஸ்லிம்கள்ட்ட போயிட்டு கடன் பெறுவதற்கு நாடுகிறார்கள், தன்னுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு. அப்பொழுது ஒரு மனிதர் ஓடோடி வருகின்றார். வந்து சொல்றார், பிலாலே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உங்களை அழைக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரக்கூடிய நேரத்துல வாசல்ல பாக்குறாங்க 4 ஒட்டகங்கள் இருக்கிறது. 4 ஒட்டகங்கள் இருக்கின்றது வாசல்ல.
உள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே போறாங்க. உள்ள போன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, பிலாலே வாசல்ல பாத்தீங்களா? ஆம் பார்த்தேன். 4 ஒட்டகங்கள் இருந்ததா? ஆம் இருந்தது. அந்த 4 ஒட்டகங்களிலும் இரண்டு பக்கமும் ஒட்டகத்தினுடைய 2 பக்கங்களும் சாமான்கள் நிரம்பிய பொதிகள் தொங்கவிடப்பட்டிருந்தது. 4 ஒட்டகமே ஃபுல்லா சாமானத்தோட நிரம்பி இருக்குது வாசல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள், பிலாலே இதில் இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கின்றது, இன்னும் சில ஆடைகள் இருக்கிறது, இவை அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதன் மூலமாக என்னென்ன கடன் இருக்கின்றதோ அனைத்து கடனையும் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அல்லாஹ் கடனை நிறைவேற்றுவதற்குண்டான வசதியை ஏற்பாடை நமக்கு வழங்கிவிட்டான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறியவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு அதில் இருந்த சாமானத்தை எல்லாம் வித்து கடன் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு இரவுல வர்றாங்க. இரவுல வந்து இஷா தொழுதன் பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பிலாலே அங்கிருந்த சாமான்கள் அனைத்தும் போதுமானதா? கடனை முழுமையாக நிறைவேற்றி விட்டீர்களா? ஏதாவது மிஞ்சி இருக்கிறதா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், எல்லா கடனையும் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். உங்கள் மீது இருந்த கடனை அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான் யார சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சாமான் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலாலே இந்த சாமான்களை விட்டும் என்னை நீங்கள் தூரமாக்கி விடுங்கள், என்னை நீங்கள் தூரமாக்கி, அப்படி என்றால் இதையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சரின்ட்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதுவரை இந்த முழுமையான முறையில் இந்த பொருட்களை நீங்கள் தேவையுடையவர்களுக்கு வழங்க மாட்டீர்களோ அதுவரை நான் என்னுடைய வீட்டுக்கு போக மாட்டேன். அன்றைய இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலேயே கழித்து விட்டார்கள். அடுத்த நாள் சுபஹ்விலிருந்து லுஹர், அஸர், மக்ரிப், இஷாவுக்கு பின்னால திரும்பவும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்து கேட்கிறாங்க, பிலாலே என்ன நடந்துச்சு? எல்லா பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டீங்களா? யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையுள்ளவர்களுக்கு மீதம் இருந்தவற்றை அனைத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்து விட்டேன் என்று கூறியவுடன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கின்றார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கின்றார்கள். தக்பீரையும் உரக்கமாக கூறுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீரையும் கூறிவிட்டு அல்லாஹ்வுக்கும் ஷுக்ர் செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைந்தார்கள். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் போய் விட்டுட்டு நானும் திரும்பி வந்தேன் என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நீண்ட இந்த வரலாறை சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். இனிமையான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சம்பவத்தில் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சகாவத், கொடை தன்மை எவ்வாறு இருந்தது, எவ்வாறு கொடை வள்ளலாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் தேவை உள்ளவர்கள் வந்தால் தன்னிடம் இல்லாவிட்டாலும் பிறரிடம் கடனாக பெற்று அவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய தன்மைய சகாவத்தை அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். யாரு வந்தாலும் இல்லை என்ற வார்த்தை இல்லை. அதனால தான் சொல்லுவார்கள், இல்லை என்ற வார்த்தை இல்லை உங்கள் தர்பாரிலே யா நபி. இன்றும் கூட சில மனிதர்கள் அனுபவித்து கூறக்கூடிய விடயம், ஏதாவது ஹாஜத்துகளோடு ஏதாவது தேவைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான ரவுலாவை யார் ஜியாரத் செய்கின்றாரோ அந்த ஜியாரத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி விடுகின்றான். இப்பொழுதும் இல்லை என்ற வார்த்தை கிடையாது. அவர்கள் வெளிப்படையான முறையில் ஹயாத்தோடு வாழும் போதும் இல்லை என்ற வார்த்தை கிடையாது. இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு மறைந்து வாழும் போதும் இல்லை என்ற வார்த்தை கிடையாது. இது அல்லாஹு தஆலா கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா, அற்புதம், சகாவத், கொடைத்தன்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிறைய ஹதீஸ் ஷரீஃப்கள் இருக்குது சகாவத்தை பத்தி, கொடைத்தன்மையை பற்றி, சதகாக்களை பத்தி. அவர்கள் ஹதீதுகளில் கூறியது மாத்திரம் கிடையாது, தன்னுடைய அமலில் செயல்படுத்தி காட்டினார்கள். இந்த சில விடயங்களை நாம் மற்றவர்களுக்கு கூறுவோம், நாம் செய்ய மாட்டோம். மற்றவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்வோம், நாம் திருந்த மாட்டோம். மற்றவர்களை பாவத்தை விட்டும் தடுப்பதற்கு முயற்சி செய்வோம், நாம் பாவம் செய்வோம். தடுக்க வேண்டும், நல்லதை கொண்டு ஏவ வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய ஒரு உம்மத்துடைய கடமை. ஆனாலும் இந்த விடயங்களை தனக்குள்ளே ஆரம்பத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்ல விடயங்களை தான் செய்து மற்றவர்களுக்கு சொல்லும் போது அதிலே நிறைய பிரயோஜனத்தை அல்லாஹ் வைப்பான். தான் அமல் செய்து அதை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்போமே ஆனால் அதுல பரக்கத் இருக்கின்றது. தான் பாவம் செய்யாமல் மற்றவர்களை பாவத்தை விட்டும் தடுப்போமே ஆனால் அதுல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான்.
எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இவ்வாறு தானும் செய்தார்கள், மற்றவர்களுக்கும் செய்யுமாறு ஊக்குவித்தார்கள். அன்னவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் பின்பற்றுவது சுன்னா. அவர்கள் செய்தது, சொன்னது, அவர்கள் அங்கீகாரம் வழங்கியது, இவை அனைத்தையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு எதை கற்று தந்துள்ளார்களோ அந்த விடயங்களில் ஒன்று தான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொடை தன்மையுடைய பரக்கத். அன்னவர்களுடைய இந்த கொடை தன்மை இவ்வாறு தான் இருந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொடை தன்மையை பற்றி ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில கொடை செய்யக்கூடியவர்கள். யாருமே பெருமானாரை போன்று கொடை வள்ளல் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறு வாரி வழங்குவார்களோ எந்த மனிதனும் அவ்வாறு கிடையாது. அந்த அளவுக்கு மேலும் கூறுகிறார்கள் அந்த ஹதீஸ் ஷரீஃப்ல, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையில் வேகமாக ஆற்றிலே ஓடக்கூடிய நீரை விடவும் வேகமாக கொடை வழங்குவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஜிப்ரீல் அமீன் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க ரமலான்ல, டெய்லி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு அமர்ந்து குர்ஆனை மீட்டிக் கொள்வார்கள். அதன் பின்னால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்ன செய்வார்கள்? வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக அல்லாஹ்வுடைய பாதையில சதகாக்கள் செய்வார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஒரு தன்மை. ஹஜ்ரத் சையதுனா ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் யாரு எப்ப எதை வந்து கேட்டாலும் இல்லை என்ற வார்த்தை அவர்களிடம் கிடையாது. ஹதீஸ்ல அறிவிக்கப்பட்டுள்ளது, இல்லை என்ற வார்த்தை அவர்களிடம் கிடையாது. ஷிஃபா ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவோட சமூகத்துக்கு 70,000 திர்ஹங்கள் வருகிறது. 70,000 திர்ஹங்கள் வருகிறது. யாரோ வந்து அன்பளிப்பாக வழங்குகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு பாயை விரிக்கிறாங்க. கீழே பாயை விரித்து அதுல 70,000 திர்ஹத்தையும் வைக்கிறாங்க. வைத்து விட்டு அதே இடத்திலே நின்று கொண்டு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவையுள்ள அனைவர்களுக்கும் அதை உடனே பங்கு செய்து கொடுத்தார்கள். உடனே என்ன செய்தார்கள்? பங்கு வைத்து கொடுத்து விட்டார்கள். எதுவரை என்றால் அதிலிருந்து கொஞ்சம் கூட மீயவில்லை. பெருமானார் அதே இடத்துல நின்று பங்கு வைத்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு வறுமையை கொடுக்கவில்லை. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. ஏழ்மையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். எவ்வாறு கொடுத்தான்? ஏழ்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். ஏழ்மையாக வாழ்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி தேர்ந்தெடுத்தார்கள். உஹது மலையை தங்கமாக்கி தரவான் அல்லாஹ் கேட்டான். உஹது மலை எவ்வளவு பிரமாண்டமான மலை, எவ்வளவு பெருசு, இதை தங்கமாக்கி தரட்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையை விரும்பினார்கள். ஏழ்மையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் அது. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடம் எது இருக்கின்றதோ அதை கொண்டு அவர்கள் உதவி செய்வார்கள். இல்லை என்றால் தேவை உள்ளவர்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து கடனாக பெற்றாவது அவர்கள் சகாவத் கொடை கொடுப்பார்கள் என்பதை தான் இந்த ஹதீதுகளின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அது சையதுனா அத்தா குராசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கூறியதாக, ஒருவர் மற்றவரோடு முசாஃபஹா செய்யுங்கள். ஒருவர் மற்றவரோடு முசாஃபஹா செய்யுங்கள், கை கொடுக்குங்க, சலாம் சொல்லி முசாஃபஹா செய்யுங்க. இதன் மூலமாக குரோதங்கள் நீங்கிவிடும். கல்புல ஏதாவது கசட்டை இருந்தா அது நீங்கிடும். இன்னைக்கு யாரோட சரி கோபம் வந்தா நாங்க என்ன செய்வோம்? ஒன்னாவது என்ன செய்வோம்? சலாமும் கொடுக்க மாட்டோம். ஏன்? சலாம் கொடுத்தா குரோதம் நீங்கிடும், ஷேப் ஆவிடுவோம், ரெண்டு பேரும் முஹப்பத் கூடிரும். நாங்க என்ன செய்வோம்? அவனுக்கெல்லாம் சலாம் கொடுக்கலாம், ஈட்டால போயிட்டுருவோம். நாங்க கோபப்பட்ட யாரோடையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன செய்வோம்? சலாம் தான் கொடுக்க மாட்டோம். அவர்கிட்ட போயிட்டு பேசவே மாட்டோம், சலாம் கொடுக்க மாட்டேன். சலாம் கொடுத்தா குரோதங்கள் நீங்கிவிடும். ஹதீஸ். நீங்க ஒருவர் இன்னொருவரோடு முசாஃபஹா செய்யுங்கள், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குரோதங்கள் நீங்கிவிடும். மேலும் உங்களில் ஒருவர் இன்னொருவருக்கு தொஹ்ஃபா அன்பளிப்பை வழங்குங்கள். இந்த அன்பளிப்பின் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே முஹப்பத் கூடிவிடும். ஒரு கிஃப்ட் கொடுத்தா முஹப்பத் கூடிடும். அது குடும்பமா இருந்தாலும் சரி, மனைவிக்கா இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தன்னிடம் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்கு நாங்கள் அன்பளிப்பை வழங்கினாலும் அதிக ஏதாவது ஒரு அன்பளிப்பை நாங்கள் கொடுத்தால் முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் முஹப்பத்தை ஏற்படுத்திவிடும்.
அந்த தோஃபா, அந்த அன்பளிப்பு முஹப்பத்தை ஏற்படுத்தி வரும். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஒரு ஹதீஸ் ஷரீஃப். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹலாலான முறையில் சம்பாதிப்பது, ஹலாலான முறையில் செலவு செய்வது, இந்த செலவு தன்னுடைய தேவைக்கு ஏற்றவாறு செலவு செய்வதோடு வீண் விரயம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. தனக்கு என்ன தேவை இருக்கின்றதோ அந்த தேவைக்கு அந்த காசு பணத்தை செலவு செய்வதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலும் நாங்கள் செலவு செய்ய வேண்டும். குடும்ப உறவினர்கள் இருப்பார்கள், இல்லாத ஏழை மிஸ்கீன்கள் இருப்பார்கள், வெட்கத்தை விட்டு நம்மிடம் கேட்டு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. சதகா எவ்வளவோ சிறப்பிக்குது. கபருடைய இருளை நீக்கக்கூடியது சதகா, கபருடைய இருளை நீக்கக்கூடியது சதகா. பாக்கிரு பிஸ்ஸதகா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய காலை நேரத்தை நீங்கள் சதகாவை கொண்டு ஆரம்பிங்க. சில ஆட்கள் வீட்டுல முட்டி வச்சுப்பாங்க, வீட்டுல என்ன செய்வாங்க, ஒரு உண்டியல் வச்சுப்பாங்க, ஒரு டில் ஒன்று வச்சுப்பாங்க. காலையில வேலைக்கு போகல அல்லது வேற எங்கேயாவது போகல, பரக்கத்துக்கு 20 ரூபா 50 ரூபா போட்டு போவாங்க. ஏன்? சதகா. இது சேர்ந்ததுக்கு போறோம் நாங்க ஒரு பள்ளி வாசலுக்கோ அல்லது இல்லாத ஏழை மிஸ்கின் யாருக்கு சதகா கொடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறதோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்க. அல்லது ஏதாவது நேர்ச்சைக்காக வேண்டி சில உண்டியல் வச்சிருப்பாங்க, அதுல என்ன செய்வாங்க, போட்டுருப்போம். ஏன் போட்டிருப்பாங்க? முந்தி செஞ்சாங்க நம்முடைய மூதாதையர்கள், நாம் கண்ணால கண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஏன்? பாக்கிரு பிஸ்ஸதகா, உங்களுடைய காலை நேரத்தை சதகாவை கொண்டு ஆரம்பியுங்கள். ஏன்? அந்த நாள்ல ஏதாவது பலாய் முசீபத்துகள் உங்களுக்கு இறங்குவதற்கு இருந்தால் இந்த சதகாவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அதை நீக்கி விடுவான். இந்த சதகாவுடைய பரக்கத்தை கொண்டு அந்த முசீபத்தை விட்டு அல்லாஹ் அவங்களே பாதுகாப்பான். எங்களுக்கு தெரியாது, நாங்க ரோட்ல போகல சில நேரம் ஒரு ஆக்சிடென்டாவே இருந்திருக்கும். இந்த சதகாவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு அதை விட்டு பாதுகாத்திருப்பான். இந்த சதகாவுடைய பரக்கத்தை கொண்டு முசீபத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்திருப்பான். எனவே ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய நாம் இதை அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, எல்லாத்துக்கும் நாங்கள் தேவைக்கு ஏற்றவாறு செலவு செய்துவிட்டு ஒரு பகுதியை நாங்கள் சதகாக்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையில் குறிப்பிடுகின்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியா ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறார்களே இவர்களை பத்தி சொல்றான். தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள். எப்ப செலவு செய்யக்கூடியவர்கள்? பில்லைலி வன்னார், இரவிலும் பகலிலும் செய்யக்கூடியவர்கள். சிர்ரம் வ அலானியா, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவர்கள். ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு உண்டான கூலிய அல்லாஹ் அவனிடம் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்விடம் அவர்களுக்கு உண்டான கூலி இருக்கிறது. காலையில பகல்ல, பகல்ல இரவுல, ரகசியமாக பரகசியமாக, வெளிப்படையாகவும் ரகசியமாகவும் எந்த முறையில் நம்மளுக்கு முடியுமோ அந்த முறையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு உண்டான கூலிய அல்லாஹ் அவரிடம் வைத்திருக்கின்றான். வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் கவலையும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க அவ்வப்போது செலவு செய்யணும். சில மதரசாக்கள்ல மாணவர்கள் ஓதுறாங்க, அந்த மாணவர்களுக்கு மதரசா கிதாபு வாங்குறதுக்கு வசதி கிடையாது. சில மதரசாக்கள்ல மதரசா மாணவர்கள் ஆலிம்களாக உருவாகிறார்கள், ஹாஃபிஸ்களாக உருவாகிறார்கள். இவர்களுக்கு கிதாபு வாங்குறதுக்கு வசதி கிடையாது, மதரசாவுடைய ஃபீஸை கட்டுறதுக்கு வசதி கிடையாது. அல்லாஹ் நமக்கு வசதியை வழங்கி இருந்தால், நம்முடைய காதுக்கு கேள்விப்பட்டால் இப்படி இருக்கின்றார்கள் என்றால் தேடி போயிட்டு அலசி ஆராய்ந்து கண்ணை மூடிக்கொண்டு கொடுங்கன்னு நான் சொல்லல. கண்ணை மூடிக்கொண்டு யாரோ சொல்றா அவர்கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சு போயிட்டு கொடுத்துருங்க, இல்ல, நீங்க போயிட்டு கொடுங்க. நீங்க போய் கொடுங்க, ரகசியமாக செலவு செய்யுங்கள். நீங்க போயிட்டு தீர விசாரித்து உண்மையில் வசதி இல்லாத மாணவர்களா, உண்மையில் இவர்களால் ஃபீஸ் கட்ட முடியாதா, உண்மையில் இவர்களுக்கு கிதாப் வாங்க முடியாதா என்பதை அலசி ஆராய்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். நம்முடைய காசை நாம் வீணாக்க முடியாது அல்லவா? எனவே யாருக்கு என்ன தேவை இருக்கிறது, குடும்பத்தில் இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள், கேட்கறதுக்கு வெட்கப்படுவார்கள், கேட்கறதுக்கு என்ன செய்வாங்க, வெட்கப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள். தேடி போயிட்டு கொடுங்க, கேட்டு வரக்காட்டிலும் இருக்காதீங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்கட்டும், நாங்க என்னதுக்கு போயிட்டு கொடுக்க? எங்களை விட ஸ்டேட்டஸ்ல குறைஞ்ச ஆட்கள், அல்லாஹ்ட்ட ஸ்டேட்டஸ்ல யாரு கூடினவன்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், யார்கிட்ட தக்வா இருக்குதோ அவர் தான் ஸ்டேட்டஸ்ல கூடினவர். நாங்க உலக ஸ்டேட்டஸ் பாக்குறோமே, இந்த ஸ்டேட்டஸ் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உயர்ந்தது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? தக்வா உடையவர்கள் தான் மனிதர்கள் கண்ணியம் வாய்ந்தவர்கள், சிறப்பு வாய்ந்தவர்கள், அவங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ் செய்யுது. எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய நேரத்துல நாம கண்மூடித்தனமாகவும் செலவு செய்யக்கூடாது,
தாராளமாக செலவு செய்யுங்கள், ஆனால் தீரை விசாரித்து செலவு செய்யுங்கள். யாருக்கு தேவை உள்ளதோ அவர்களுக்கு கொடுத்து வழங்குங்கள். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான ஒரு சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவைகள் பல மனிதர்களுக்கு கொடுத்து உதவி உள்ளார்கள். ஹுனைன் யுத்தத்தின் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கொடை வழங்கினார்கள் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கிராமத்தை சேர்ந்த சில மனிதர்கள் வந்திருந்தாங்க. கிராமவாசிகள் என்று சொல்லுவோமே, நாட்டாள்கள். அதே மாதிரி கிராமத்தை சேர்ந்த சில மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்தாங்க. இப்ப ஹுனைன் யுத்தத்தின் போது அந்த நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிகளுக்கு 100 ஒட்டகங்களை கொடுத்திருக்கிறாங்க. 100 ஒட்டகங்கள். இது சகாவத். கொடை கொடுப்பதற்கு வந்துவிட்டால் கொடுத்து கொண்டு இருக்கதான். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் ஒரு நாளும் குறைக்க மாட்டான். கிணத்துல தண்ணி அல்லத்தான் நல்ல தண்ணி ஊத்தெடுக்கும். கிணத்துல தண்ணிய அல்லத்தான் நல்ல தண்ணி ஊத்தெடுக்கும். அந்த தண்ணி அப்படியே நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அதுல மரம் மட்டை அது இதெல்லாம் புழுந்து 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 அந்த தண்ணியும் என்ன செய்யும்? மங்களாவிரும். தண்ணி என்ன செய்யும்? கலர் மாறி போயிடும். அதனால இறைக்கத்தான் தூய்மையாகும். கொடுக்க கொடுக்கத்தான் பரக்கத் அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வோட பாதையில கொடுத்தா ஒரு நாளும் குறையாது. கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய சதக்காவை அல்லாஹ் தஆலா உதாரணத்தோடு குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒன்று, அந்த ஒரு தானியத்துல இந்த 7 தானியங்கள், அந்த 7 கதிர்கள் இருந்து 100 தானியங்கள், ஒன்றுக்கு 700 மடங்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். ஒன்று கொடுத்தா 700 மடங்கு அல்லாஹ் அதிகரித்துக்கின்றான். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. இல்ல, அல்லாஹ் நாடினவர்களுக்கு அதை விட அதிகமாக அல்லாஹ் வழங்குகின்றான். 700 விட 700 டைம்ஸ் விட அதிகமாக அல்லாஹ் வழங்குவான். குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, யாருக்கு தேவை இருக்கின்றதோ இவர்களை தேடி போய் கொடுங்க. அவனோட குடும்பத்தில் இருப்பார்கள். சங்கையான ரபியுல் அவ்வல் மாசத்துல நாங்க இருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முபாரக்கான ஒரு சுன்னத்தாகிய கொடை தன்மையை பற்றி கேட்டுக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய உறவினர்கள், குடும்பத்தினர்கள், விசேஷமாக தாய் தந்தையை மறந்து விடாதீர்கள். தாய் தந்தைக்கு சதக்கா இல்ல, நீங்க கொடுத்து உதவுங்க. உங்கள்ட்ட ஈக்கிறத கொடுத்து உதவுங்க. அவர்களால் தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீர்கள். அவர்களால் தான் இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்தீர்கள். இன்னைக்கு உம்மா வாப்பாவை கூட பார்க்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில மகன்மார், சில மகள்மார், யாரா இருந்தாலும் சரி, ஆண் பெண் இருவருமே தான். உம்மா வாப்பாவுக்கு மருந்தெடுக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு பிள்ளைக்கு காசு இல்ல. உம்மா வாப்பாக்கு மருந்தெடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு பிள்ளைகிட்ட காசு இல்ல. ஆனா 2 மாசத்துக்கு ஒருக்க ஃபாரின் ட்ரிப், 2 மாசத்துக்கு ஒருக்க வெளிநாட்டுக்கு ட்ரிப் போறாரு. இங்க உம்மா வாப்பாக்கு மருந்தெடுக்க சல் இல்ல, பிரஷர் பாக்குறதுக்கு சல் இல்ல. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் தந்தையுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முதலாவது தாய் தந்தை, இரண்டாவது சகோதர சகோதரிகள். தான தர்மம் சதக்காவா இருந்தாலும் முதலாவது குடும்பத்தை கொடுங்க. குடும்பத்துல கொடுத்தால் இரட்டிப்பு நன்மை அல்லாஹ் வழங்குகின்றான். சதக்காவுடைய நன்மையும் கிடைக்கும். சில ரஹமி குடும்பத்தை நல்ல முறையில் அனுசரித்து வாழ்ந்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். எனவே முதலாவது குடும்பத்தை பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவன் இன்னொருத்தன் போய் கையேந்திர எங்களுக்கு பிடிக்குமா? சில குரோதங்கள் சில நேரத்துல உள்ளத்துல எப்படி தாக்கி இருக்கும்னு சொன்னா, அவன் எங்க போயிட்டு சீரழிஞ்சா எங்களுக்கு என்ன? எந்த அளவுக்கு நானாவோ தாத்தாவோ தம்பியோ தங்கச்சியோ அவங்க எங்க போய் சீரழிஞ்சா எங்களுக்கு என்ன? எங்களை மதிச்சாங்களா? நாங்க சொல்ற நேரத்துல எங்கள்கிட்ட வந்திருந்தா நாங்க இன்றைக்கு கொடுத்தீப்போம் தானே? இவ்வாறு யோசிக்காதீங்க. யாராவது ஏதாவது செஞ்சிருந்தாலும் மன்னிக்க கூடிய தன்மை. ஹதீஸ்ல தான் சொல்றாங்க, முசாஃபா செய்யுங்க, முஹப்பத் கூடும், குரோதங்கள் நீங்கிவிடும். முசாஃபா செய்வதன் மூலமாக குரோதங்கள் நீங்கிவிடும். எனவே கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார்களே, முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான சுன்னாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுவோமே ஆனால் அதுல தான் அல்லாஹ் பரக்கத்தை வச்சுக்கிறான். அதுல தான் அல்லாஹ் நியாமத்துகள், ரஹ்மத்துகள், பரக்கத்துகள் எல்லாத்தையும் அதுல தான் வச்சுக்கிறான். நாளுக்கு நாள் இந்த சுன்னாக்கள் அப்படியே இல்லாமல் ஆக்கப்பட்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. இந்த சுன்னாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் இது சுன்னத்தான ஒரு வழிமுறை, இது சுன்னத்து என்று நினைத்து நாங்கள் அந்த நன்மையை செய்வோமே ஆனால் அதற்குரிய கூலியை அல்லாஹு தாலா முழுமையான முறையில் நமக்கு வழங்குவான். எனவே நாம் முயற்சி செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய
பாதையிலே தான தர்மங்கள் வழங்கக்கூடிய மக்களாக நம்மை நீ ஆக்கி அருள்வாயாக. சதகாவுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய அனைத்து பலாய் முசீபத்துகளையும் நீ நீக்கி அருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களுடைய கொடை தன்மையின் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நமக்கும் நீ கொடை வழங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.